ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று நைட்டு தக்காளி தொக்கு வச்சது கொஞ்சம் மீதி ஆச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன டிஷ் எல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டை இருக்குது, அதை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை நல்லாவே ஃப்ரை ஆகணும், நல்லாவே வறுத்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்க்காதீங்க, ஏன்னா தக்காளி தொக்கு அதிகமாக உப்பு இருக்குல்ல, அதனால். பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தொக்கு நம்ம இதில் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாவே மிக்ஸ் ஆகணும் மொத்தம் தக்காளி தொக்குமே. இவ்வளோ ஃப்ரையானா போதும், ஏன்னா அதிகமாக இதாகக்கூடாது. போதும், இந்த அளவுக்கு இருந்தாலுமே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கையிலே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் கத்தி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணால் போதும். கட் பண்ணிட்டேன். ப்ரெட் வந்துட்டு வானலில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இது ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரெண்டுமே தக்காளி தொக்கு இந்த ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் அந்த வாசனைக்கு நல்லா இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது இது பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக இது முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நிஜமாலுமே சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. பாய்.